ஓ இன்னொரு வெத்தின பேர் போன்ல நின்று இருக்கிறாங்க தெரியுமா? வெளியில கூட்ட இருந்து கதைக்கான் இல்லையே, அந்த குளத்தோரம் இல்ல கடற்கரையில அந்த சந்தியில பெண்டுல சும்மா பெண்ணாம்பேரி பருமகன் எடுக்கிற மகளை வச்சுக்கிட்டு டெலிபோன்ல கொஞ்சம் விளையாடு கெஞ்சி நோண்டி அந்த டெலிபோன்ல அவன் ஆண்டவனே டெலிபோன் பேசி பேசி போய் எவ்வளவு தூரம் போனு வழங்காம போய் ஆட்டோ குடிக்கி வந்தவன் எல்லாம் இருக்கான். நடலாம் யுத்தம் நடக்கிறதுல இந்த ராணுவம் மெக் முடிஞ்சோன்னா அடுத்த மெக் மாற்ற மாதிரி பெட்டி லோவாகி ஏற்கனவே இன்னொரு பெட்டியை வச்சிருக்கான். கலட்டி அடுத்த பெட்டி ஆடி திரும்ப ஹலோ அடிப்பான். இதுல கல்யாணம் முடிச்சாக்கள் தான், கல்யாணம் முடிச்சாக்கள் முடிக்காதாக்கள் எங்க போகுது? அப்ப இன்னொருத்தர மெசேஜ வாசிக்க கூடாது, படிக்க கூடாது, இன்னொருத்தர டயரிய வாசிக்க கூடாது. அது அவர மேட்டர், இது இவர மேட்டர். புருஷன் பொண்டாட்டி என்றாலும் சீக்கிரம் பண்ணணும். இதுதான் வெஸ்டர்ன் டைப். இஸ்லாமிய டைப் அப்படி இல்ல. புருஷன் பொண்டாட்டி என்றால் ஒழிப்பு மறைப்பு இல்ல. மகளுக்கும் பாப்பாக்க என்ன ஒழிப்பு மறைப்பு, என்ன மகள் என்ன கருது கொண்டா செய்ய முடியும். என்னத்தை மறைக்கிறேன்னு கேட்கிறேன் நான். இந்த வெஸ்டர்ன் டைப்பை கொண்டாந்து இறக்கி விட்டோனுங்க எல்லாம் முடிச்சு. நோட் பண்ணணும் பிள்ளை எங்க போறான், என்ன செய்யறான், யாரோட பழகுறான். பொண்டாட்டியை நோட் பண்ணணும், பிள்ளைய நோட் பண்ணணும், மகனை நோட் பண்ணணும், பொண்டாட்டி புருஷனை கவனிக்கணும், மகளை அம்மா பார்க்கணும். சீக்கிரட் சீக்கிரட் அது பொம்பளை விவகாரம். அந்த பொண்டாட்டியை விட்டு படிக்க சொல்லி மகள விஷயத்த என்ன மகள் இந்த கொண்டாங்க அதை கொஞ்சம் வாசிப்போம், இந்த மெசேஜை கொஞ்சம் பார்ப்போம். இது சில போன் நம்பருக்கு பேர் எழுதுறான் இல்ல 123 எழுதி வச்சிருக்கான். கோல் வருது 119 இருந்து. என்னடா 119 இருந்து கோல் வரும் மண்டு பார்த்தா அது நம்பருக்கு 119 அடிச்சு வச்சிருக்கான். பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி என்ன நடந்துகிட்டு அப்ப அந்த வேலையை உடைச்சுட்டான். அப்ப பெக்டோலுடைய ஆய்வுல தொடங்கி ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு போட்ட பிளான்ல இஸ்லாம் தடுத்த வேலி கிழிஞ்சு கிடக்கு.